என்னை படைத்த என் இறைவனுக்கான நன்றியுணர்வு. என்னை இந்த உலகத்திற்கு அழகான முறையிலே ஆரோக்கியமான உடலையும் உள்ளத்தையும் தந்து படைத்த என் இறைவனுக்கு கோடி நன்றிகள். இறைவனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கும் அந்த புனிதமான ஆத்மார்த்தமான உறவுக்கு கோடான கோடி நன்றிகள். எனக்கு தேவையான அனைத்தையும் தேவையான நேரத்தில் என்னுடன் சேர்க்கும் என் இறைவனுக்கு கோடி நன்றி. எனக்கு பிடித்த நபர்களை, என்னுடன் அன்பு செய்யும் நபர்களை நான் பார்க்கும் போது, பழகும் போது அந்த கடவுளின் செயற்பாடுகள் மனித ரூபத்திலும் இயற்கையின் வடிவங்களிலும் எனக்கு கிடைக்கிறபடியால் கோடான கோடி நன்றி இறைவா. மறுமைக்காக நாம் வாழும் இந்த இம்மை வாழ்க்கையிலே இறைவனுக்கு பிடித்த காரியங்களை செய்வதற்கும், அனைவருக்கும் உதவி செய்வதற்கும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்கவும் மனதை தந்ததற்கு என் இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இறைவனின் சித்தப்படி அவனை நான் சந்திக்கின்ற அந்த நாளில், இறைவா, நீ எனக்கு செய்த நன்மைகள், நீ என்னை பாதுகாத்த விதம், என்னை வழிநடத்திய விதம் அனைத்திற்கும் கோடி நன்றி 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 என்று நன்றி பாமாலை பாடுவேன். ஸோ உண்மைக்குமே எனக்கு கடவுளை பார்க்குற நாள், அந்த நாள் கடவுள் என்னைக்கு முடிவு பண்ணுறாரோ அந்த நாள். ஸோ எனக்கு நன்றி தான். ஏன்னா நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, என்னை எல்லா சந்தர்ப்பத்திலையும் கடவுள் என்னை பாதுகாக்கிறாருன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னை அந்த கடவுள்கிட்ட அன்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல எனக்கு இப்போ மட்டும் இல்லை, எனக்கு சின்னதுலேருந்தே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த சேஃப்டின்னு சொல்கிறது மனுஷங்கள்கிட்ட கிடைச்சதை விட கடவுள்கிட்ட கிடைச்சதை நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். பல ரூபங்களில் எனக்கு அவர் உதவி இருக்கார். ஸோ அந்த கடவுளை பார்க்கும்போது எனக்கு நன்றி தான் சொல்லணும். எனக்கு கேட்குறதுக்குன்னா ஒன்றுமே இல்லை. எனக்கு அவங்கள பார்க்குற நேரம் நன்றியாக சொல்லணும். நன்றி நன்றி நன்றி. அவர் எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாரு, அவருக்காக நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம். ஸோ அந்த மனசை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றியாக சொல்லணும். அதுதான் என் பெரிய ஆசை.